என்னங்க இது கண்மணிக்கு வந்த மாபெரும் சோதனை. சொந்த குடும்பமே இப்படி அவளை சந்தேகப்படும் அளவுக்கு என்ன தப்பு செய்தாள்? கண்மணி வெண்ணிலாவின் கொடூரமான சதியால் அன்புவும் கண்மணியும் நிரந்தரமாக பிரியப் போகிறார்களா? வாங்க இன்னைக்கு எபிசோடில் நடந்த அத்தனை பரபரப்பான ட்விஸ்ட்களையும் கண்ணீர் காட்சிகளையும் விலாவாரியாக பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்திலேயே நம்ம கண்மணி குடும்பம் மொத்தமும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் சமையல் கட்டுல பரபரப்பா வேலை செஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம மாமியார் அம்மா உட்கார்ந்து எல்லாரையும் அதட்டிக்கிட்டும் வேலை வாங்கிக்கிட்டும் இருக்காங்க. எல்லாரும் தரையில இலை போட்டு சாப்பிட உட்காருறாங்க. அங்க நம்ம கர்ப்பமாக இருக்கிற பவிக்கு சாப்பாடு பரிமாறப்படுது. அப்போ வீட்ல இருக்கிற அந்த காமெடி அண்ணன் பவியை பார்த்து, நீ இப்போ ஒரு உயிர் இல்ல 2 உயிர், உனக்காகவும் உன் வயித்துல வளர்ற பாப்பாக்காகவும் நீ நல்லா புஷ்டியா சாப்பிடணும்னு ரொம்ப பாசமா சொல்றாரு. இதை கேட்டதும் மாமியார், அம்மா சும்மா இருப்பாங்களா? அவ சரியா சாப்பிடலைன்னா நீயே உன் கையால ஊட்டி விடுடா அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. உடனே நம்ம கண்மணி ரொம்ப பொறுமையா அன்பா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அன்புக்கு பொரியல் வேணுமான்னு கேட்டு பரிமாற வர்றா. ஆனா அன்பு முகத்துல ஏதோ ஒரு பெரிய கவலை இருந்துட்டே இருக்கு. அவன் சரியா பேசாம அமைதியா சாப்பிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த காமெடி அண்ணன் உள்ள போய் ஒரு பெரிய தட்டுல 3 கிண்ணத்தோட வர்றாரு. என்னடா இதுன்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க, என் பொண்டாட்டி மாசமா இருக்கா? அவளுக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும், அதான் என் கையாலேயே மாங்காய் சாதம், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய்னு ஸ்பெஷல் மாங்காய் காம்போ செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. இதை கேட்டதும் பவிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் தன் கையாலேயே பவிக்கு ஊட்டி விடுறாரு. இதை பார்த்து வீட்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம், நமக்கு தெரியாம பொண்டாட்டிக்கு இவ்ளோ பெரிய வேலை செஞ்சிருக்கானேன்னு சிரிச்சுக்கிட்டே கிண்டல் பண்றாங்க. கண்மணியும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கிறாங்க. ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. திடீர்னு அன்புக்கு ஒரு போன் வருது. யார் போன் பண்றாங்கன்னு பார்த்தா சித்தப்பா போன் பண்றாரு. அன்பு சாப்பிடுறதை அப்படியே விட்டுட்டு பதற்றமா எழுந்து ஓரமா போய் பேசுறான் சித்தப்பா. ரொம்ப கவலையான குரல்ல அன்பு கிட்ட, தம்பி நீ எப்படியோ கஷ்டப்பட்டு கண்மணியோட சித்தப்பாவுக்கு பெயில் வாங்கி கொடுத்துட்ட, ஆனா அவர் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சு இந்த கேஸ்ல இருந்து அவரை எப்படி முழுசா காப்பாத்த போறோம்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் அன்புக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னு கேட்டா அந்த கொடூரமான வெண்ணிலா உன் பாட்டி கிட்ட பேசுனதை நான் அப்படியே கேட்டுட்டேன். அவ எல்லா ஆதாரங்களையும் அழிச்சுட்டா. இனிமே கண்மணியோட சித்தப்பா வெளியவே வர முடியாத அளவுக்கு புதுசா சதி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா வெண்ணிலா. அவ இந்த மாதிரி எந்த கெட்ட காரியமும் பண்ண முடியாத அளவுக்கு நீ தான் ரொம்ப கவனமா இருந்து தடுத்து நிறுத்தணும்பா அப்படின்னு ரொம்ப பயத்தோட சொல்றாரு. இதை கேட்டதும் அன்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முகத்துல அவ்வளோ ஒரு அதிர்ச்சி, கோபம் மற்றும் இயலாமை. வெண்ணிலா இவ்ளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாளேன்னு மனசுக்குள்ள குமுறிக்கிட்டு நிக்கிறான். இதற்கிடையே வீட்ல எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்காக ஹாலுக்கு வர்றாங்க. ஆனா வீட்ல அவ்வளோ சொந்தக்காரங்க வந்திருக்கிறதுனால படுக்கறதுக்கு இடமே இல்லாம எல்லாரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாயை விரிச்சு இடம் பிடிக்கிறதுல பெரிய சண்டையே நடக்குது. அப்போ அந்த காமெடி அண்ணன் ட்ரெயின்ல வர டிடிஆர் மாதிரி வந்து நின்னுக்கிட்டு, கவலைப்படாதீங்க, நான் எல்லாருக்கும் இடம் ஒதுக்கிருக்கேன், பெரியவங்க எல்லாம் அப்பர் பர்ட்ல படுத்துக்கோங்க, சின்ன வயசுக்காரங்க லோயர் பர்ட்ல படுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் ஒரு இடத்துல படுக்க வைக்கிறாரு. தன் கர்ப்பிணி மனைவிக்கு யாரும் இடிச்சுடாத மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல படுக்க சொல்றாரு. எல்லாரும் ஒரு வழியா பாயை விரிச்சு தரையிலையும் சோபாலையும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடுராத்திரியில யாருக்கும் தூக்கமே வரல. காரணம் என்னன்னா, வீட்ல பயங்கரமான கொசுக்கடி. எல்லாரும் கொசுவை அடிச்சுக்கிட்டு புரண்டு படுக்குறாங்க. நம்ம அன்புவும் கண்மணியும் மட்டும் தூங்காம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அண்ணன் எந்திரிச்சு உட்கார்ந்து, என்னடா இது, கொசு இப்படி கடிச்சு குதறுதுன்னு சத்தம் போடுறாரு. அன்பு உடனே, டேய் எல்லாரும் தூங்குறாங்க, சத்தம் போடாதடா அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த அண்ணன், என் பொண்டாட்டிய கொச்சு கடிக்கல, ஆனா என்னை மட்டும் தேடி வந்து கடிக்குதுன்னு புலம்புறாரு. உடனே அன்பு ஒரு கொச்சு அடிக்கிற பேட் எடுத்துக்கிட்டு வந்து சடார்
சடார்னு கொசுவை அடிக்கிறான். அப்போ கண்மணியை பார்த்து உனக்கு கொசு கடிக்குதான்னு ரொம்ப அக்கறையா கேக்குறான். அதுக்கு கண்மணி இல்லங்க எனக்கு கடிக்கலன்னு சொல்றா. அன்பு கொசுவை அடிச்சுக்கிட்டே எல்லாரையும் காப்பாத்த ட்ரை பண்றான். கடைசியா அந்த அண்ணன் போர்வைக்குள்ள சுருண்டு படுத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தூங்கிடுறாங்க. ஆனா அன்புவும் கண்மணியும் மட்டும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள ஆயிரக்கணக்கான வலிகளை சுமந்துகிட்டு தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில பார்த்தா கண்மணி வீட்டுக்கு வெளியே இருட்டுல ரொம்ப கவலையா நின்னுக்கிட்டு இருக்கா. அவ முகம் முழுக்க வேர்வை, கண்ணுல அவ்வளோ ஒரு பயம் மற்றும் கண்ணீர். அவ மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அன்பு அவளை தேடி வெளியே வர்றான். என்ன கண்மணி ஆச்சு, ஏன் தூங்காம இங்க தனியா வந்து நிக்கிற அப்படின்னு ரொம்ப அன்பா கேக்குறான். அதுக்கு கண்மணி எனக்கு தூக்கமே வரலங்க, நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு நெருப்பு எரியிற மாதிரி இருக்கு. என் சித்தப்பா மேல எந்த தப்பும் இல்லைங்க, ஆனா வெண்ணிலாவோட சதியால அவர் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலையுறதை நினைச்சா எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க அழுகுறா. அவ முகத்துல அவ்வளோ ஒரு வலி, துரோகத்தை தாங்க முடியாத வேதனை தெரியுது. அன்பு அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். நீ கவலைப்படாத கண்மணி, கண்டிப்பா நாம உண்மையை நிரூபிப்போம். உன் சித்தப்பாவை அந்த பழியில இருந்து நான் காப்பாத்துறேன். சும்மா இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, உள்ள போய் படு அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அப்போ திடீர்னு ஒரு காமெடி நடக்குது. ஒருத்தர் அவசரமா பாத்ரூம் போறதுக்காக வந்து பாத்ரூம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு. உள்ள யாரோ ரொம்ப நேரமா இருக்காங்க போல. இவரால அடக்க முடியாம டான்ஸ் ஆடிக்கிட்டே கதவை படபடன்னு தட்டுறாரு. இந்த பக்கம் கண்மணி இன்னும் பயத்தோடையும் பதற்றத்தோடையும் தவிச்சுக்கிட்டு இருக்கா. வெண்ணிலா என்ன பிளான் பண்ணிருக்காளோ, நம்ம குடும்பத்தை எப்படி அழிக்க போறாளோன்னு அவ முகம் முழுக்க இருள் சூழ்ந்து இருக்கு. அன்பு கண்மணியை பார்த்து ரொம்பவே கவலைப்படுறான். இப்படி பல குழப்பங்களோடையும் அழுகையோடையும் இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே பரபரப்பா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா தன்னோட அடுத்த கொடூரமான பிளானை கண்டிப்பா அரங்கேற்ற போரா. கண்மணியின் சித்தப்பாவை நிரந்தரமாக ஜெயில்ல தள்ளுவதற்கு அவ ஒரு பெரிய ஆதாரத்தை போலியாக உருவாக்க போரா. அது மட்டுமில்லாம வீட்ல இருக்கிற எல்லாரையும் கண்மணிக்கு எதிரா திருப்பி விட்டு கண்மணியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான ஒரு பெரிய சதியை வெண்ணிலா செய்யப்போறது உறுதி. அன்பு தன்னோட சித்தப்பா சொன்னதை வெச்சு வெண்ணிலாவை எப்படி கையும் களவுமாக பிடிக்க போறான். கண்மணி தன் குடும்பத்தோட மானத்தை காப்பாற்ற என்ன மாதிரி ஒரு அதிரடியான முடிவை எடுக்க போரா அப்படிங்கிறதை நாம நாளைக்கு எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பா பார்க்க போறோம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.